ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம், இந்த நேரம், இந்த நேரத்துக்கு மத்தியில் மனிதன் பன்மடங்கில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இங்குதான் அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணமாக, ஒரு முஃமினுடைய பயணமாக அல்லது முஃமின் அல்லாத ஒரு காஃபிரின் பயணமா என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய நேரத்தில், ஒரு கட்டாயத்தில் ஒரு முஃமின் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, முஃமினை பொறுத்தவரை அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர், இந்த உலகம் யாவும், இந்த உலக வாழ்க்கை யாவும் நிரந்தரமற்றது. இதில் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் விடைபெற போகிறோம். ஒரு நாள் நமக்குரிய நேரம் முடிவுக்கு வரப்போகும் என்பதை நினைப்பவர் முஃமின். அதுவே ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாமல் முஸ்லிம் அல்லாதவர், ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவர், அவருடைய மனப்பான்மை எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த பூமி என்பது ஒரே ஒரு வாய்ப்பு. நன்றாக கவனியுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது யாருடைய எண்ணமாக இருக்கும் என்றால், காஃபிர்களின் எண்ணமாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு காஃபிரின் எண்ணம், முஸ்லிம் அல்லாதவரின் எண்ணம், அல்லாஹ்வை நிராகரித்து இந்த பூமியில் வாழ்பவரின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்றால், இந்த பூமியில் எனக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பை நான் எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய இன்பங்களை, இதில் இருக்கக்கூடிய ஷஹவாத்துகளை, மனோ இச்சைகளை நான் எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு எனக்கு எந்த ஒரு வாழ்க்கையும் இருக்க போவதில்லை. வாழ்வது ஒரு முறை, அதை எப்படியாவது வாழப்பார் என்ற இந்த கொள்கையில் தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் பயணிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதன் விளைவு எங்கே செல்லும் என்றால், நல்லாக கவனியுங்கள். யாரிடம் இந்த எண்ணம் இருக்கிறதோ, மறுமையின் சிந்தனை இல்லாத, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை நம்மை இந்த பூமியில் வாழ்ந்ததற்கு அனைத்து கேள்விகளையும் அல்லாஹ் நம் மீது அடுக்குவான். فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا. யாரிடம் வலது கையில் அந்த ஏடுகள் கொடுக்கப்படுமோ, எந்த ஏடு? இந்த பூமியில் நாம் செய்த நல்லமல்கள். அந்த நல்லமல்கள் யாவும் பதியப்பட்ட அந்த ஏட்டை வலது கையில் கொடுக்கப்படும். வலது கையால் பெறப்படுவார்கள். அவருக்கு
நல்ல கணக்கு, அவருக்கு நல்ல முறையில் கணக்கு தீர்க்கப்படும். அதுவே பிற்பாலும் இடதாலும் வாங்கப்படுபவர் அவர் தீமையினால் இருக்கக்கூடியவர் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போது ஒருவிடம் இந்த எண்ணம் வருகிறதோ, இந்த பூமி தான் ஒரு முறைதான் வாழ முடியும், இந்த ஒரு முறை விட்டுவிட்டால் மறுபடியும் இந்த வாழ்க்கை கிடைக்காது என்ற எண்ணத்தில் ஒரு முஸ்லிம் வந்துவிட்டால் பாரதூரமான நிலைக்கு ஒரு முஃமின் தள்ளப்படுகிறார். இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, கொலை, கொள்ளை, திருட்டு, அநீதி, அக்கிரமம், ரவுடித்தனம் என்ற எல்லா விஷயங்களும் மனிதனை இழுக்கக்கூடிய காரணம் மறுமையில் இன்றி ஒரு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த பூமியை தவிர ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த பூமியில் நாம் செய்யப்படுவதற்கு கணக்குகள் கிடையாது, நாம் எப்படியானும் இந்த பூமியில் வாழ்ந்து கொள்ளலாம். எனவே இருப்பது ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக் கொள் என்ற அந்த எண்ணம் வரும் பொழுது தானாக ஒரு மனிதன் தன் நிலையை மறப்பான், தன்னுடைய சிதத்தன்மையை இழப்பான், எதையும் செய்ய தூண்டும். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமின் இந்த நிலையிலிருந்து அவன் தூரமாக வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை பாருங்கள். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நாங்கள் வெறுமனே படைத்தோம், உங்களை நாங்கள் வீம்புக்கும் ஒருத்தருக்கும் உதவாமல் எதற்கும் இல்லாமல் உங்களை நாங்கள் வெறுமன எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நான் உங்களை படைத்தேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை எத்தனை முறை ஓதி பார்ப்பது? உங்களை வீணாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ. நீங்கள் மறுபடியும் என் பக்கம் மீளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் நினைக்கவில்லையா? நீங்கள் மறுபடியும் என் பக்கம் மீண்டு வருவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லது மீள மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களை கொண்டு, இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதை கொண்டு நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்களோ அதற்கான கூலியை கொடுப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் திருப்பப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மனிதர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கேட்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையின் அச்சத்தை மனதிற்குள் கொண்டு வாருங்கள். பூமியில் ஒரு முஃமின் அல்லாத, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை? எந்நேரமும் பொழுதேரமும் இந்த துனியா 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 என்று இந்த துனியாவையே கட்டி கட்டி வாழ்வது, இந்த துனியாவையே நோக்கமாக நினைத்து வாழ்வது நமக்கும் காஃபிர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று நினைக்கிறீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? ஏதாவது வித்தியாசம் ஏற்படுத்திக் கொள்கிறோமா? நாம் உண்ணுகிறோம், அவர்களும் உண்ணுகிறார்கள். நாம் பருகுகிறோம், அவர்களும் பருகுகிறார்கள். எல்லா வகையான வாழ்க்கையும் அவர்களும் அடைகிறார்கள், நாமும் அடைகிறோம். நம்மை விட ஏழையாக இருக்கிறாரா? நம்மை விட சொத்து சுகம் இல்லாமல் இருக்கிறாரா? நம்மை விட வேறு எதையாவது நாம் அடைந்ததை அடையாமல் இருக்கிறார்களா? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் என்றால் என்னதான் இந்த பூமியில் எத்துணை செல்வங்கள் கிடைக்க பெற்றாலும் படைத்தவனை வணங்குவதிலிருந்து அவர்களை தூரமாக்காது. படைத்தவனை சிந்திப்பதில், படைத்தவனை நினைவு கூறுவதில், அல்லாஹ்வை வணங்குவதில் அந்த உபூதிய்யா, அந்த அடிமைத்தனம், அல்லாஹ்விற்கு அடியான் என்ற அந்த அடையாளத்தை மறவாமல் இருப்பவன் தான் முஸ்லிம். எப்போது ஒரு மனிதன் தான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை மறக்கிறானோ, எப்போது ஒரு மனிதன், என்ன எடுத்துக்காட்டு என்ன? வாயால் சொல்லிக் கொண்டிருப்பதா நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லது வீட்டில் இது என் இறைவன் அளித்த அருட்கொடை, என் இறைவன் கொடுத்த பொருட்கொடை, என் இறைவன் எனக்கு வழங்கின அருள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று எழுதிக் கொள்வதா? வீட்டில் கதவுகளில் கிரில் கதவுகளில் எழுதிக் கொள்வதா உங்களுடைய அடிமைத்தனம்?
அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதற்கான சான்று என்ன? என்ன சான்று? அல்லாஹ்வின் அடியார்களே, அனுதினமும் அல்லாஹ்விடம் தேவை உடையவன் என்பதை ஒரு மனிதன் உணர்வது, அனுதினமும் இவ்வாறு நிற்பதற்கு அல்லாஹ் என்னை இந்த பூமியில் நிற்க வைத்திருக்கிறான், என்னை நடக்க வைத்து ஆற்றலை தந்திருக்கிறான். என் கையை மடக்குவதற்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை தந்து அருள் புரிந்திருக்கிறான். என் கையை மடக்குவதற்கு இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூட்டை கொடுத்து இந்த மூட்டை எனக்கு வைத்து இவ்வாறு மடக்கும் அந்த திறனை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். இது மூலம் நான் உணவுகளை உண்ணுகிறேன், இது மூலம் நான் பானங்களை பகிர்கிறேன், இது மூலம் என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்று எத்துணை இடங்களில் எத்துணை விஷயங்களை ரப்புல் ஆலமீனுடைய தேவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இது இந்த சிந்தனை எல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும் ஒரு மனிதனை? இந்த சிந்தனை எல்லாம் ஸ்டேட்டஸிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் நான் முஸ்லிம் என்றால் நான் ஒன்று ஆகிவிடுவோம், நாங்கள் அப்படி செய்து விடுவோம், இப்படி செய்து விடுவோம், இது என் இறைவன் கொடுத்த அருட்கொடை என்று வீட்டில் மாட்டுவதோ ஸ்டேட்டஸ் வைப்பதோ அல்ல. அல்லாஹ்வின் கடமைகளை திரும்புவது, அல்லாஹ்வின் கடமைகளை செயல்படுத்துவது, அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கினானோ அந்த கடமையின் பால் நம் வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வது, அல்லாஹ் நமக்கு எதை ஹராமாக்கினானோ அந்த ஹராமிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது, அல்லாஹ் நமக்கு எதை ஹலாலாக்கினானோ அந்த ஹலால் எனக்கு போதுமானது என்ற அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வருவது. இது இல்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பூமி உங்களை சுண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். தயவு செய்து நில்லுங்கள், சற்று நிதானம் பெறுங்கள். இந்த உம்மத் இந்த வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். வெறுமனே இஸ்லாம் இஸ்லாம் என்று இஸ்லாத்தை வாயால் சொல்லி பிடிப்பவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இஸ்லாத்தின் பால் நடப்பது, அல்லாஹ்வின் பால் சிந்திப்பது, மார்க்க கடமைகளை சரியாக செய்வது, இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வான், ஒரு காஃபிரிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வான். எனக்கு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்கு நீங்கள் செய்வதை போல எல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஏனெனில் நிச்சயமாக நாளுங்கள் நீங்கள் இதற்கு தண்டனை வைக்கப்படுவீர்கள். ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இங்கே நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும், ஹலாலை பேண வேண்டும், ஹராம் என்று நாம் தூரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக இந்த பூமி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்வுடைய நினைவூட்டலிருந்து நம்மை மறக்கடிக்கூடிய சமூகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. الله நடிகார்களே, மனிதன் எல்லா நேரத்திலும் அனுதினமும் நான் சொன்ன ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காமித்தேன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தேவையில் தான் எப்போதும் அனுதினமும் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வருவதுதான் ஒருவருக்கு அடிமை என்று அர்த்தம். முதலில் இந்த அடிமை என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வது, அல்லாஹ்வின் அடியார்களே, வாயால் சொல்லிக் கொள்வதல்ல. இரண்டு விஷயங்களை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒன்று, முழுமையுமாக கட்டுப்படுதல், நேசித்தல். உலமாக்கள் சொல்கிறார்கள், நேசித்தல் இன்றி கட்டுப்படுவது வணக்கமாகாது. அவரை அடிமை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் நேசம் இல்லாமல் கட்டுப்படுவது என்பது வற்புறுத்தலால் ஆனது. ஒரு அடியானிடம் அல்லாஹ் இதை விரும்புவதில்லை. அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்பதற்காக மட்டும் நான் வணங்குகிறேன், அல்லாஹ்வை நான் நேசிக்க மாட்டேன் என்று ஒருவர் கூறினால் அது குஃப்ர், அது இறை நிராகரிப்பு. ஏனெனில் வணக்கங்கள் யாவும்
அல்லாஹ்வை நேசத்தோடு இத்துணை தந்த ரப்புல் ஆலமீனை நான் நேசிப்பதை விட வேறு நான் நேசிக்கக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும் என்ற அந்த எண்ணம் வராமல் அல்லாஹ்வின் அடியார்களே ஒருவரின் வணக்கம் வணக்கமாக ஆகாது. அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே கட்டுப்பாடின்றி வெறும் நேசத்தை கொண்டும் மார்க்கத்தை வெறும் நேசத்தை கொண்டும் நிறுத்திவிட முடியாது. ஏனெனில் நேசம் இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படாமல் நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது அது பொய், அது ஒரு பொய்யான வணக்கம். ஏனெனில் நேசித்துக் கொண்டே அல்லாஹ்விற்கு பாவம் செய்வது, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை துச்சம் என பார்ப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களின் பால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளாமல் இருப்பது, இது இரண்டுமே பிரச்சனை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டை யார் நிலைப்படுத்துகிறாரோ அவர்தான் அடிமை, அவர்தான் அல்லாஹ்வின் அடியான். இந்த அடிமைத்தனம் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றும் சொல்வதற்கில்லை. இன்று பார்த்தால் நம்முடைய நிலை என்று பார்த்தோம் என்றால் தினமும் செய்திகளால், அரசியல் சூழல்கள், உலக பொருளாதார விஷயங்கள், மற்ற செய்திகளால் நம் வாழ்க்கை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர், என் கேள்விக்கு ஒரே பதில், எத்தனை பேர் இத்தனை செய்திகளாக இருந்தாலும் கடைசியில் மிஞ்ச போவது நான் என் ரப்பை வணங்குகிறேனா அல்ல, நான் என் ரப்பை எனக்கு கடமையாக்கின வணக்கங்களை நான் சரியாக செய்கிறேனா இல்லையா? இந்த கேள்வியை மட்டும் கேட்டுக்கொள்ளாமல் அனுதினமும் இந்த பூமியில் நடக்கக்கூடிய கால சூழல்களில் உங்களை நீங்கள் ஒரு ஆளாக நீங்களே கருதி கொண்டு நீங்களே அதை பேசிக்கொண்டு இந்த அரசியலில் நீங்கள் பெரிதாக ஏதோ சாதித்தது போல் அனுதினமும் பேசிக்கொண்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக அமையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை சூழல் வரலாம், எத்தனை விஷயங்கள் நம்மை சூழலாம், எத்தனை செய்திகள் நம்மை ஆட்கொள்ளலாம். ஆனால் இந்த செய்திகள் ஆட்கொள்வதோ இந்த சூழல்கள் ஆட்கொள்வதையோ அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வின் கடமைகள் இருந்து. ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மறுமைக்கான விஷயத்தை மட்டும், அதாவது இந்த அரசியல் பேச்சுகள் மட்டும்தான் மறுமைக்கான விஷயம் என்பது போல் இதை அனுதினமும் பேசிக் கொள்பவர்கள் ஒரு வேளை தொழுகையில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இவனுக்கு கொடி தூக்குவது, அவருக்கு கொடி தூக்குவது, அவரை இந்த இடத்திலே அவருக்கு ஆதரவாக பேசுவது, இவர் அவருக்கு ஆதரவாக பேசுவது. உனக்கு யார் ஆதரவாக பேச போகிறார் மறுமையில்? மற்றவருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் சமூகமே, உனக்கு நாளை மறுமையில் யார் ஆதரவு தெரிவிக்க போகிறார்? உன்னுடைய ஆதரவு நிலைப்பாடு என்ன? உனக்கு நாளை மறுமையில் யார் ஆதரவு தரப் போகிறார்கள்? ஐவேளை தொழுகை விட்ட சமூகம் யாருக்கு ஆதரவை திரட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய ஆதரவை எடுத்துக்கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னுடைய நிலை என்ன? உன் நிலை என்ன? இந்த நிலையில் அல்லாஹ்வை வணங்குகிறோமா? வழக்க வழிபாடுகளை சரியாக நிகழ்த்துகிறோமா? ஃபஜ்ரிலே எல்லோரும் சங்கமிக்கிறோமா? இணை வைப்பின்றி சமூகத்தை யார் சீர்திருத்த முடியும்? மனிதர்கள் மாறி மாறி வருவதினாலா, ஆட்சி மாறுவதினாலா, காட்சி மாறுவதினாலா? சமூகத்தின் மாற்றம் தௌஹீதில் இருக்கிறது. தௌஹீத் புரட்சியின் மூலம் இருக்கிறது. எப்படிப்பட்ட தௌஹீத் புரட்சி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை மாற்றத்திறன். மனிதர்களை அல்லாஹ்வை வணக்கத்தின் பால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். இணை வைப்பை ஒழித்தார்கள். சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். வணக்க வழிபாடுகளை விட்டு விடாதீர்கள், ஐவேளை தொழுகையை விடாதீர்கள், மரண தருவாயில் கூட, மரண படுக்கையில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று சொல்லி மரணித்தார்களே. எந்த தொழுகையை பிடித்திருக்கிறோம்? எந்த தொழுகையை பிடித்தவர்களாக நாம் இருக்கிறோம்? ஆனால் உலக செய்திகள், உலக அரசியல்கள், அரசியல் சார்ந்த செய்திகள், இதை மட்டுமே என் வாழ்க்கையாக, இதில் தான் நமக்கு வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது, இதில் தான் நமக்கு பாதுகாப்பும், இதில் தான் நமக்கு பாதுகாப்பிலிருந்து தீண்டுதலும் இருக்கிறது என்று ஒரு மனிதன் தன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏமாற்றிக் கொள்வோர் நாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரே ஒரு கேள்வி. நம்மை சுற்றி இந்த அரசியல் சூழல்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? திடீரென்று மௌத்தாகி விடுகிறோம்.
யாராவது உங்களுடைய கருத்தை கேட்பார்களா? பின்பு திடீரென்று மரணித்து விடுகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போது மரணித்தால் நீங்கள் பேசக்கூடிய சூழலோ, நீங்கள் எடுக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடோ, நீங்கள் இதை பற்றியே அனுதினமும் இன்ஸ்டாகிராமில் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இதெல்லாம் நாளை வரப்போவதில்லை. வரப்போவது இந்த பூமியில் நீங்கள் என்ன அமல்களை செய்தீர்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு என்ன நேரத்தை ஒதுக்கினீர்கள், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்கினீர்கள், இதை கொண்டுதான். அல்லது ஒட்டுமொத்த தமிழகமும் இதோ மரணித்து விட்டார், இவருடைய ஆலோசனை இப்போது கிடைக்காமல் போய்விட்டது, இவரை வெற்றியிருப்பது என்ன செய்வது, இன்னார் மரணித்து விட்டார், கோயம்புத்தூரில் குடியமுத்தூரில் இந்த தெருவில் வாழக்கூடியவர் இவ்வளவு நாளாக போஸ்ட் போட்டுக் கொண்டிருந்தார், இப்போது மரணித்து விட்டார் என்று அவர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். அது கூட நம் மக்களில் சில பேரை பாராட்டலாம். விளையாட்டு விஷயம் வந்தால் இதை சொல்வார்கள், உனக்கு இது சோறு போட போகிறதா, இது உனக்கு சோறு போட போகிறதா, இது உனக்கு இது செய்ய போகிறதா, இது உனக்கு அது செய்ய போகிறதா என்று. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க கடமைகளை விட்டு, மார்க்க கடமைகளை விலகி அதிலிருந்து மற்ற எந்த செயலையும் செய்தாலும் அது ஹலாலான மார்க்கம் அங்கீகரித்த செயலாக இருக்க முடியாது என்பதே மார்க்கத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி, அந்த சமூகத்தின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என்னதான் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் ஆக வேண்டும் என்பதில் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்விடம் துஆவை கேட்க வேண்டும். எந்த ஆட்சி மாறினாலும், எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய உரிமை தரத்துக்கும், அவருடைய ஒருமைப்பாட்டிற்கும், அவருடைய வாழ்க்கைக்கும், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் விளைவிக்க கூடாது என்பதில் நாம் கனுதினமும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்பதில் எந்த விஷயமும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்கள் அதை கேட்கக்கூடிய கடமையில் நாம் இருக்கிறோம். அதன்பால் முஸ்லிம்களை சத்திய கொள்கையின் பால் அவர்கள் அழைப்பதின் பால் அந்த கடமை ஒவ்வொரு அடிப்படையில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு இது கடமை. ஆனால் தௌஹீதின்றி, தௌஹீதின் அடிப்படையின்றி அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேசுவதினால் நம்முடைய நேரங்களும் நாம் எதில் வெற்றி, நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ தௌஹீதின் நிலைப்பாட்டை, தௌஹீதின் உரிமையும் தௌஹீதை நிலைநிறுத்தி மக்களை இணை வைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி பிதத்துகளிலிருந்து மக்களை தூரமாக்கி வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தி ஹலால் ஹராமை பேணக்கூடிய இந்த சுத்தமான இந்த தூய வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிமும் உள்நோக்கி வரும் வரை இந்த வெற்றியை நாம் அடைய முடியாது என்பதை வரலாறு நமக்கு இதைதான் காட்டுகிறது. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.